வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதை ஆண்டவர் ரொம்ப சின்ன வயசுலேயே ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். ஆனால் அவன் ராஜாவுடைய சிங்காசனத்தில் எத்தனை வருஷம் கழிச்சு உட்காந்தான் தெரியுமா? 40 வருஷம். சவுல் செத்ததுக்கு அப்புறம் தான் வந்து உட்காந்தான். நல்லா கவனிச்சு போடுங்க. அப்போ இன்றைக்கி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் துரிதப்படலை. கள்ளத்தனமாக சவுலை சாகடிச்சு அவன் சிங்காசனத்தை வரணும் வந்திருக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணான்? அவர் சவுல் வந்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவரை நான் தொட்டனா கர்த்தர் என்னை விடுவாரா அப்படின்னு சொல்லி தேவன் எனக்கு என்னைக்கு அதை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அது வரைக்கும் பொறுமையோடு அவன் காத்திருந்து பெற்றுக்கொண்டான். ஆனால் தாவீதோட பிள்ளை என்ன பண்ணா தெரியுமா? அவங்க அப்பாவுக்கு கள்ளத்தனமான ஒரு காரியத்தை பண்ணி அவனுக்கு எதிராக செயல்பட்டு சிங்காசனத்தை பிடிச்சான். ரொம்ப நாள் இல்லை, சீக்கிரமே செத்து போயிட்டான். சரி, இவன் தான் செத்து போனான். இவனுக்கு அடுத்து ஒரு ஆள் வரான், அதோனியான்னு ஒருத்தன். அவனும் என்ன பண்ணான்? அண்ணன் ஃபாலோ பண்ண, அப்சலோம் ஃபாலோ பண்ண, அதே மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணாரு. அவர் என்ன ஆயிட்டாரு? சீக்கிரமா போய் சேர்ந்துட்டார். நல்லா கவனிங்க. ஆவிக்குரியவன், தேவ தரிசனம் பெற்றவன், தேவனால் அடிக்கப்பட்டவன் நிதானமா போவான். ஆனா அவனுடைய சிங்காசனம் நிற்கும், அவனோட காரியம் வாய்க்கும். கர்த்தர் அவனுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவா. யாரு குறுக்க வந்தாலும் அந்த தடையெல்லாம் நீக்கி போட்டு அவனுக்கு ஆசீர்வாதமான பாதையில கொண்டு போவார். அல்லேலூயா. அப்போ முதலாவதாக இந்த முக்காடு எதற்கு அடையாளமா இருக்கு? குறுக்கு வழியில சாதிக்க நினைக்கிறது, குறுக்கு வழியில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நினைப்பது, குறுக்கு வழியில சீக்கிரமாய் முன்னேற நினைப்பது. இது ஒரு நாள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. இதை கூட, இந்த முக்காடை கூட வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த குறுக்கு வழி புத்தியை நம்ம கூட வச்சுக்கிட்டு இருந்தா நம்மளால ஆபிரகாமை போல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள போகவே முடியாது. நம்ம எங்க தான் இருந்துருவோம்? ஆறாண்டிலே இருந்துருவோம், தோத்து போயிருவோம். நம்ம வாழ்க்கையில ஜெயமே இருக்காது. ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்கும், புறப்பட்டு வந்தது போல தான் இருக்கும். ஆனா நடுவில் எங்கேயோ வழி தெரியாத காட்டுல, திக்கிட்ட காட்டுல சுத்திக்கிட்டு திரிகிற மாதிரி தான் ஆயிரும். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஆபிரகாமுடைய ஃபெயிலியருக்கு இரண்டாவது காரணம் என்ன? அவன் முக்காடு, அதாவது குறுகின புத்தி, சீக்கிரமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும்னு ஒரு குறுகின புத்தி உள்ள ஒரு மனுஷனோடு கூட அவன் பயணித்ததுனால அவனால் ஜெயம் பெற முடியல. இன்னைக்கு அதே புத்தி நம்மகிட்ட இருந்தா நாமளும் வாக்குத்தத்தம் பண்ண போன்ற பூமியில கால் வைக்க முடியாது. கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ண ஆசீர்வாதத்தை ஏன் இன்னைக்கு அநேகர் பெற முடியல? ஏன் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு, ஏன் நடக்கல? என் ஆண்டவர் உயர்த்துவேன்னு சொன்னாரு, ஏன் நடக்கல? வசனம் வாசிக்கும் போது கர்த்தர் என்னோடு பேசுனது போல இருந்தது. ஊழியக்காரர் என் மேல கை வச்சு ஜெபிக்கும் போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன் கர்த்தர் சொன்னாரு. ஆனா ஏன் நடக்கல? ஏன்னா நம்மகிட்ட குறுக்கு புத்தி இருக்கு. குறுக்கு புத்தி இருக்கிறவன் ஒரு நாளும் வாக்குத்தத்தத்தை, ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அப்ப இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கா? யோசித்து பாருங்க. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டோட சமூகத்தில் இருக்கிற நமக்கு ஒரு குறுக்கு புத்தி இருக்குமே ஆனால், இந்த கேடான இந்த துரிதமாய் பெற்றுக்கொள்ற குறுக்கு புத்தி இருக்குமே ஆனால், இன்றைக்கு அதை கர்த்தர் எடுத்து போட சொல்றார். அது இருக்கிற வரைக்கும் நாம ஆசீர்வாதத்தை பெற முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா.